இந்த தியான லிங்கம்ன்ற கருவி ஒரு நாள்ல 10,000 பேர் வந்தாலும் சக்தி நிலையில தியான தீட்சை எல்லாருக்கும் பிரதி ஒரு மனிதனுக்கு நடக்கும். எல்லாருக்கு அந்த தீட்சை தானாவே நடந்துடும், ஒரு வார்த்தை உச்சரிக்காம. இப்போ விஞ்ஞானி எல்லாமே உங்களுக்கு சொல்றாங்க, இந்த நட்சத்திர மண்டலங்கள் எல்லாமே இருக்குது, அதுக்கு நடுவுல போய் பார்த்தா எல்லாத்துக்கும் அடிப்படையான உருவு ஒரு லிங்க உருவா இருக்குது. லிங்கம்னா இட்ஸ் எலிப்சாய்டு. முதலாவது உருவு லிங்கம், கடைசி உருவு லிங்கம். படைத்தலுக்கு மூலமா இருக்கிறது படைத்தெல்லாம் மாறிக்கணும்னா அதுக்கு முதல் ரூபம் லிங்க ரூபமா இருக்குது. அதனால அதுக்கு சிவலிங்கம் பேர் கொடுத்துட்டாங்க. தியானலிங்க கோயில்ல எந்த சடங்கு கிடையாது, எந்த பூஜை கிடையாது, எந்த விதமான ஒரு மந்திரம் எது கிடையாது. சும்மா அமைதியா போய்ங்க உட்கார்ந்தீங்கன்னா நீங்க எந்த மதமே இருக்கட்டும், எந்த நம்பிக்கை இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், தியானம்னு என்னன்னு தெரியாம இருந்தாலே நீங்க ஒரு தியான நிலைக்கு தானாவே வந்துடுவீங்க. இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, இது உயிர் விஞ்ஞானம். இது ஒரு விஞ்ஞான பூர்ணமா உருவாக்குன கருவி. நீங்க எல்லாம் உணர்ந்து பார்க்கணும்.